My dear students, this is RSR Maths. Continuity sum number 3. Verify the function f of x equal to modulus x by x when x not equal to 0, equal to 1 when x equal to 0 is continuous at 0, 0. The given function வந்து மாடுலஸும் இருக்குது, ஆர்டினரி எக்ஸும் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட சொல்லிடுவாங்க. இது ரெண்டு நம்பர் இருக்குது. இதில் லெஸ் தான் நீங்கள் கிரேட்டர் தான் ஒன்றுமே காணும் இல்லைங்க. வச்சுங்க, ஈக்குவல் டு வரும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ போட்டுடலாம். இங்கே நாட் ஈக்குவல்னு கொடுத்துட்டான். அப்போ லெஸ் தேனுக்கும் இது தான், கிரேட்டர் தேனுக்கும் இது தான். அது ஞாபகம் வச்சுக்கணும். எல்ஹெச்எல்லுக்கும் இது தான், ஆர்ஹெச்எல்லுக்கும் இது தான். ஃபங்க்ஷன் வேல்யூ மட்டும் ஈக்குவல் வேல்யூ. ஹியர் the given function equal to f of x equal to mod x divided by x when x not equal to 0. அப்படின்னா less than greater than எல்லாத்துக்கும் இதுதான் 1 then x equal to 0. இது ஈக்குவல் டு சைனுக்கு உள்ளது. நமக்கு ஃபங்க்ஷன் வேல்யூக்கு எல்ஹெச்எல்லுக்கு ஆர்ஹெச்எல்லுக்கு. எல்ஹெச்எல்லுக்கு சிம்பிள் வந்து a மைனஸ் ஹெச், ஆர்ஹெச்எல்லுக்கு சிம்பிள் a ப்ளஸ் ஹெச். சரி, இந்த கணக்கில் எது ஏ எடுத்துக்கிறதுனா ரெண்டு நம்பர் இருக்குது. நம்மளுடைய எல்லா ஃபங்க்ஷனில் எக்ஸ் வேல்யூ தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எக்ஸு, ரெண்டாவது ஒய். தர்ஃபோர் இந்த கிவன் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அதான் பாயிண்ட்டு. இதான் நம்ம ஏ ஃபார்முலாவில் இந்த ஏன்னு போடுறோம்ல, அது நத்திங் பட் திஸ் இஸ் அவர் ஏ. நவ் வி ஹேவ் டு வெரிஃபை எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் ஃபங்க்ஷன் வேல்யூ மூணு ஈக்குவலாக இருக்கா இல்லைன்னு பார்த்துறோம். நவ் எல்ஹெச்எல் ஈக்குவல் டு லிமிட் x tends to a minus of f of x formula, that is limit x tends to a க்கு பதிலாக இங்கே 0 பவர் மைனஸ் f of x வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் mod x divided by x equal to, இப்போ x வந்து ஹெச்சுக்கு மாற்றணும். that is limit h tends to 0 of modulus எங்கே எல்ஹெச்எல் போடுறோம். எல்ஹெச்எலுக்கு ஃபார்முலா வந்து a மைனஸ் ஹெச். அப்போ ஏங்கிறது 0. இப்போ 0 மைனஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு லிமிட் 0 விட்டுருங்க, மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஹெச் டிவைடட் பை இங்கே 0 விட்டால் மைனஸ் ஹெச். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் இப்போ எடுத்துருங்க. இங்கே வந்து மாடுலஸில் நம்ம எது வந்தாலும் வெளில ப்ளஸ் தான் வரும். டிவைடட் பை இங்கே மைனஸ் ஹெச். இப்போ இதை ரெண்டும் கேன்சல் பண்ணிடும். ஆன்சர் வந்து -1. இங்கே ஹெச் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அது ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு இல்லை ஃபைனலில் ஹெச் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணணும். பட் இங்கே எக்ஸ் எல்லாம் ஹெச்எல்லாம் கேன்சல் ஆகிடுது. தர்ஃபோர் வி கெட் ஒன்லி -1. இந்த மாடுலஸில் எந்த நம்பர் போட்டாலும் +1 தான், ப்ளஸ் தான் வரும். இப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு ப்ளஸ் ஹெச். கீழே ஆர்டினரி தான் இருக்குது. அப்படியே மைனஸ் ஹெச்லாம் ஹெச்ஐச்சை கட் பண்ணால் -1. திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எல்ஹெச்எல். யூ கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. நவ் RHL equal to limit x tends to a plus of f of x equal to limit x tends to a க்கு பதிலாக இங்கே 0 வச்சுருக்கோம். அதான் 0 தான். இப்போ 0 ப்ளஸ் f of x தான் mod x divided by x. எல்ஹெச்எல்லுக்கும் இதுதான், ஆர்ஹெச்எல்லுக்கும் இதுதான். ஏன்னா லெஸ் தேன் கிரேட்டர் தான் ரெண்டுமே இங்கே வந்துடுது. நாட் ஈக்குவல் டு 0னா இது எல்லாமே அர்த்தம் இல்லை. ஈக்குவல் டு 0க்கு இங்கே வருது, அது அடுத்தது. தர்ஃபோர் லிமிட் எக்ஸில் உள்ளது ஹெச்சுக்கு மாறும். ஹெச் டென்ஸ் 0 ஆஃப் மாடுலஸ் ஆர்ஹெச்எல்லுக்கு வேல்யூ a ப்ளஸ் ஹெச். அப்போ 0 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை 0 ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஆஃப் மாடுலஸ் 0 ட்ரா பண்ணுங்க, 0 ப்ளஸ் ஹெச் ஹெச் தான், டிவைடட் பை 0 ப்ளஸ் ஹெச் ஹெச் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஹெச் இஸ் ஹெச். இங்கே ஹெச் கட் பண்ணோம்னா ஆன்சர் 1. தட் இஸ் அவர் RHL 2. தி ஃபங்க்ஷன் வேல்யூ f of x equal to a, that is f of x equal to 0. x equal to 0க்கு என்ன வேல்யூ வந்துருப்பாங்க? 1. ஈக்குவேஷன் நம்பர் 3. now LHL equal to RHL equal to f of x equal to a. இதான் கண்டிஷன் வரணும். this is a condition for continuity condition. இங்கே எல்ஹெச்எல்க்கு வேல்யூ, எல்ஹெச்எல்க்கு ஆன்சர் -1, ஆர்ஹெச்எல்க்கு வேல்யூ +1, ஃபங்க்ஷன் வேல்யூ +1. இங்கே வந்து ரெண்டும் மாறி போயிடுது. அப்போ நாட் ஈக்குவல். 3 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தி ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் x equal to 0 ஆர் அட் x equal to 0, 0. ஆனால் இங்கே மாறி போயிடுது.
ஒன்றுமே ஏதோ ஒன்று தப்பாக இருந்தாலும் the function is not continuous. Therefore the given function f of x is not continuous at x equal to 0 or at 0, 0 என்ன கொடுத்துக்கலாம் அதை போட்டுக்கலாம். this is a condition. அதனால் இதை மாட் டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போடலாம். பட் இப்போ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். அது this is a very simple example. just go through this. எல்லா சம்முக்குமே இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. எல்ஹெச்எல்னா ஏ மைனஸ் ஹெச், ஆர்ஹெச்எலுக்கு ஏ ப்ளஸ் ஹெச், எல்ஹெச்எலுக்கான டெஃபினேஷன், ஆர்ஹெச்எலுக்கான டெஃபினேஷன். எல்ஹெச்எல்னா எக்ஸ்டென்ஸ் ஏ மைனஸ்னு போடுறோம், எஃப்எக்ஸ்க்கு இது ஃபார்முலா எழுதுறோம், அப்புறம் திருப்பி இந்த கணக்கில் உள்ள எஃப்எக்ஸை போடுறோம், அப்புறம் ஹெச்சுக்கு மாற்றுறோம். அதேமாதிரி ஆர்ஹெச்எலுக்கு ஏ ப்ளஸ்ன்னு போடுறோம், எஃப்எக்ஸ் போட்டுறோம், அந்த கணக்கில் உள்ள எஃப்எக்ஸ் எடுத்து எழுதிடுறோம், அது ஹெச்சாக மாறுது, அப்புறம் போட்டுக்கிறோம். இதே அந்த யூஷுவல் ப்ரொசீஜர். இது நிறைய ட்ரை பண்ணி போடுங்க. we are doing so many sums. இப்போ நம்ம வந்து 3ஆவது சம் பார்த்துருக்கோம். will continue with other sums. subscribe RSR Max, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். எல்லா நோட்டிஃபிகேஷனும் வர மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ.